வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே புஷியானந்த், ஆதவர்ஜுனா எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் காவல்துறை தரப்பை விசாரிச்சுட்டாங்க. இப்போ இந்த வழக்கினுடைய மிக முக்கிய சாட்சியான விஜய் வந்து கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அதுக்கு வந்து அவர் போகத்தான் போகிறாரு. அவர் போய் அவர் தரப்பு விளக்கங்களை சொல்லத்தான் போகிறாரு. அதை தாண்டி நான் என்ன சொல்ல வர்றோம்னா, இப்போ வந்து பாஜகவிற்கு மிக முக்கியமான 2 சவால்களாக இருக்கக்கூடிய திமுகவும் தாவேகாவுமே இந்த ஒரு விஷயத்தில் சிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை அவ்வளவு சீக்கிரமாக பாஜக விடாது. இது விஜயனுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் கண்டிப்பாக அந்த வழக்கு நடக்கும். இதுக்கு வந்து இது உடனடியாக விசாரித்து இதனுடைய தீர்ப்புகள் வந்து சொல்லப்படாது. இது வந்து அரசியல் மேடையில் அதனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரியான இதோடைய தீர்ப்புகள் வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். எதை பூஸ்ட் பண்ணணுமோ இந்த 3 மாதம் இருக்குது, ஓகே இல்லையா? இந்த 3 மாதத்துக்கு இடையில் திடீர்னு விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவார். அழைக்கப்பட விஷயத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி எனக்கு வந்து அவங்க மேலே சந்தேகமாக இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொன்னாருன்னா அது கசி விடப்படும். அப்புறம் திரும்ப போலீஸ் தரப்பு கூட்டு வரப்படும்.